யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். விஎம் ஃபுட்ஸோட லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுல நாங்க ப்ராடக்ட்டை பத்தி சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த ப்ராடக்ட்டை வச்சு என்ன மாதிரி ரெசிபி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இது எங்களோட ப்ராடக்ட் இன்ஸ்டன்ட் சோளம் தோசா மிக்ஸ். இன்னைக்கு நம்ம எப்படி சோள தோசை செய்யலாம் இந்த இன்ஸ்டன்ட் சோளா தோசா மிக்ஸை வச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். எங்களோடது ஒரு ஜிப்லாக் ஸ்டாண்டப் பவுச் தாங்க. ஸோ கரெக்டா நம்மளோட ஜிப்லாக் மேல வரைக்கும் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஜிப்லாக் ஓபன் பண்ணிட்டு நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம பவுல்ல எடுத்துட்டு மீதம் இருக்கிற மாவை அதே சேம் ஜிப்லாக் பவுச்லயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப தேவையான அளவு மட்டும் நான் பவுல்ல எடுத்துக்கிறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு வாட்டர் ஆட் பண்ணி தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க. தோசை மாவு பதத்துல இருக்கு. இது 20 மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம கல்லும் காஞ்சிருச்சு. ஸோ தோசை ஊத்திக்கிடலாம். ஆயில் ஆட் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஸோ தோசை ரெடி. இதே மிக்ஸ்ல நம்ம அடை தோசையும் விட போறோம். ஸோ இதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, ஜீரகம், காயம் இதெல்லாம் சேர்த்து அடை தோசை மிக்ஸ ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதே மாதிரி தோசை மாதிரியே அடை தோசையும் நம்ம கல்லுல ஊத்திடலாம். ரெண்டு பக்கமும் ஆயில் ஆட் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. சோ நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான உங்களுக்கு தோசையும் அடை தோசையும் கிடைக்கும். ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷா இட்லி பொடியும் கார சட்னியும் எடுத்துக்கலாம்.